நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ பங்களாதேஷ்ல எடுக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மெட்ரோ ட்ரெயினை நெருப்பு எரிக்கிறதா அந்த வீடியோ. இந்தியர்கள் யாரும் பங்களாதேஷ்க்கு போக வேணாம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் கேட்டிருக்கு. சரி, அப்படி அங்க என்னதான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாபுக்காக தான் அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 1971ல பங்களாதேஷ் சுதந்திர போராட்டத்துல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கோ அவங்களோட குழந்தைங்களுக்கோ அவங்களோட பேர குழந்தைங்களுக்கும் 30% வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் வேலையில உண்டு அப்படின்னு அறிவிச்சது அந்த போராட்டத்துக்கு காரணம். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இது எங்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சட்டம் பல போராட்டங்களுக்கு அப்புறமா 2018ல நீக்கப்பட்டது. இப்ப திரும்பவும் இந்த சட்டத்தை இந்த மாசம் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த கலவரத்துக்கு காரணம். கிட்டத்தட்ட 32 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 500க்கும் மேற்பட்டவர்கள் பயங்கர காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த போராட்டம் இதுவரைக்கும் முடிவுக்கு வரல. அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இன்டர்நெட்டே அங்க ஒர்க் ஆகாத அளவுக்கு வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கலவரங்கள் ஓய்ந்த பாடில்ல. போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த கலவரம் எப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.